நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் பௌர்ணமி கருட சேவை. சிறப்பு அலங்காரத்துடன் மாட வீதியில் உலாவந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடத்தப்பட்ட திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கதிர் அலங்கார உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்ப திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நேற்று தை மாத பௌர்ணமி கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் தங்க பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு லட்சுமி ஹாரமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ கருட பகவானுக்கும் பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டியிருந்தனர். பிரிய பக்தன் மேல் அமர்ந்து அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி கற்பூர ஆரத்திகளை காட்ட மாட வீதியில் உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மகாத்வாரம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ மலையப்ப சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதைத் தொடர்ந்து கோலாட்டங்கள், பிரபந்ததாரர்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் ஸ்ரீ மலையப்ப சுவாமியின் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதியில் ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த திருத்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர தெப்போற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் தெப்பத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி முகமண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி அமர்த்தி கலச ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தெய்வங்களுக்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சகஸ்ரதாரை வழியாக புனித நீரும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் தெய்வங்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. அழகாக காட்சி தந்தபடி தெப்பத்தில் வலம் வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கதிர் அலங்கார உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் கேடயத்தின் மேல் எழுந்தருளி வீதியுலா புறப்பட்டார். காளிங்கன் மீது திருநடனம் புரியும் கோலத்தில் நின்றருளிய அலங்கார பிரியனுக்கு பாத கவசங்களுடன் தண்டையும் பூட்டி ஊதா நிற பட்டாடை கட்டி காசு மாலை பதக்கங்களுடன் மாங்காய் ஹாரம் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் மயிர் பீலியோடு சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் தந்து நெத்திச்சுட்டி பட்டை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் சர்வ அலங்காரத்தோடு எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகை காட்டிய சுவாமிக்கு உச்சி பிள்ளையுடன் பூச்சடையும் நாகாபரண பின்னலும் தந்து பின்னழகையும் அழகாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர் எதிர்சேவையாக முன்னே செல்ல பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்தனர்.
இதையடுத்து உற்சவ மூர்த்திகள் முன்பு நெற்கதிர்களை எடுத்து வந்து சம்பிரோக்ஷணம் செய்தனர். பிறகு நெற்கதிர்களை எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே வைத்து வீதி உலா புறப்பட்டனர். நிறைவாக உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். கும்பகோணம் அருகே திருவடைமருதூரில் உள்ள அருள்மிகு மகாலிங்க சுவாமி கோவில் தீர்த்தவாரி வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க காஞ்சி மடத்திற்கு சொந்தமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி காவிரி ஆற்று பாலத்தை அடைந்தார். மறுகரையில் அருள்மிகு பெருநலமா முளையம்மன், ஸ்ரீ மகாலிங்க சுவாமி மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வெள்ளி ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி இருக்க படித்துறையில் கலச பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து கலச நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டதும் பக்தர்களும் புனித நீராடி வழிபட்டனர். நிறைவாக தெய்வங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சந்திர பகவான் தனது குளிர் பார்வையால் தரிசிக்க வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க தெப்பத்தில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளுடன் உற்சவர் சுந்தரேஸ்வரர் சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்து உலா புறப்பட்டார். மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்குளத்தை சுற்றி தெப்பம் வலம் வந்தது. ஆலய ஊழியர்களும் பக்தர்களும் தெப்பத்தின் வடம் பிடித்து இழுக்க தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து கிளிகூண்டு வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஆலயத்தில் இருந்து புறப்பட்டனர். சிறிய மலையடிவாரத்தில் இருக்கும் தைப்பூச மண்டபத்திற்கு சென்றதும் அங்கு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் ஆரத்தி காட்டியதும் பிரபந்த பாராயணம் செய்து ஆலவட்டம் வீசப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு அலங்கார பிரியனுக்கு ரத்தின பாத கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி பதக்கங்களுடன் ஆபரணங்களும் முத்து கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தைப்பூச மண்டபத்தில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாளை தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் இரு குடைகள் பிடித்து நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். பிறகு சுவாமிக்கு நெற்கதிர்களை சமர்ப்பித்து கிளிகூண்டு வாகனத்தில் நிறுத்தி புறப்பட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதியம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச உற்சவத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள தைப்பூச மண்டபத்திற்கு ஸ்ரீ நெல்லையப்பர், அருள்மிகு காந்திமதி அம்பாள் மற்றும் அஸ்திர தேவர், அஸ்திர தேவி, அகத்தியர், லோபாமுத்திரை, தாமிரபரணி, குங்கிலிய நாயனார் ஆகியோரையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து தெய்வங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அஸ்திர தேவரையும் அஸ்திர தேவியையும் சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு சென்றனர். அங்கு படித்துறையில் உற்சவர்களை நிறுத்தி சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அப்போது பக்தர்களும் புனித நீராடி வழிபட்டனர்.
நிறைவாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சேலம் பெரமனூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருளும் மூலவருக்கு வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு பிரபந்த பாராயணத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவர் அம்மன் பச்சை திருமேனி கொண்டு மீனாட்சியாக திருக்காட்சி தர சீர்வரிசை பொருட்களை வைத்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று கல்யாண மண்டபத்தை அடைந்தனர். அங்கு மேடை மீது உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். சீர்வரிசை சமர்ப்பணம் நடைபெற்றதும் அர்ச்சகர்கள் கலசத்தை வைத்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களுக்கு கங்கண தாரணம் செய்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து திருஷ்டி கழித்து ஆலம் கரைக்கப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கன்னிகாதானம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காண்பித்ததும் கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோதை சூடி கலைந்த மாலையை சுவாமிக்கு அணிவித்து தூது சென்ற கிளியை ஆண்டாளுக்கு தந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு தங்க ரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் காமாட்சி அம்மனை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி வீதியுலா அழைத்துச் சென்றனர். இரு குடைகள் பிடித்தபடி தேவியர்களை சுமந்து வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஆலயத்தை அடைந்ததும் முப்பெரும் தேவியர்களை தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. வண்ண தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனும் செல்வ திருமகள் மற்றும் கலைவாணியும் நின்று அருள் புரிய ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பூச்சடை பின்னல் தாங்கி சர்வ ஆபரணங்களுடன் அம்பிகையும் தேவியர்களும் திருக்காட்சி தந்தனர். கோவிலை சுற்றி பக்தர்களும் பக்தி கோஷம் எழுப்பியபடி உடன் வந்தனர். திண்டுக்கல்லில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருந்து எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு குடவனாறு பகுதிக்கு ஸ்ரீ பிரியாவிடை மற்றும் அருள்மிகு அபிராமி அம்மனுடன் பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளினார். தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அருகே அருள்மிகு வண்டிகாளி அம்மனும் முருகப்பெருமானும் விநாயகமூர்த்தியும் எழுந்தருளியிருந்தனர். வெள்ளை விநாயகரும் 108 விநாயகர் கோவில் உற்சவ மூர்த்தியும் அருகே இருக்க பூஜைகளை துவக்கினர். ஆதி தம்பதிகள் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. அபிஷேக பீடத்தின் மேல் திரிசூலத்தை வைத்து தெய்வங்களுக்கு அபிஷேகம் துவக்கப்பட்டது. முதலில் விநாயகருக்கும் அதனைத் தொடர்ந்து அழகன் முருகன், வண்டி காளியம்மன் மற்றும் திரிசூலத்திற்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து சர்க்கரை பொங்கலுடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபம் காட்டப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சந்தை மாரியம்மன் என அழைக்கப்படும் அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் பொடிசூட பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகள் செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்ய மூலவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு உபய நாச்சியார்களோடு உற்சவர் பெருமாள் நின்றபடி அருள் புரிய பிரதான திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் கோவில் முழுவதும் அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பஞ்சமுக விளக்குகளுக்கு குங்குமம், அட்சதை மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் இருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதை முன்னிட்டு கொள்ளிடம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து பம்பைகள் முழங்க காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் பால்குடங்களையும் மயில் காவடிகளையும் சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நிறைவாக கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாதேஸ்வரன் திருக்கோயிலில் காவடிகளை வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடிகளையும் பால்குடங்களையும் சுமந்து கொண்டு நடனமாடியபடி ஊர்வலமாக வந்து அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலை அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பும் தேவியர்களுக்கு சந்தனக்காப்பும் சாற்றி வெள்ளிக் கிரீடங்களுடன் கவசங்களும் ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி அழகாக காட்சி கொடுத்த அழகனுக்கு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உற்சவர் முருகப்பெருமானை தங்க கவச அலங்காரத்துடன் தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி மின் விளக்குகள் மற்றும் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் ஈசன் மைந்தன் உலாவர தங்கரத புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. கோவில் ராஜகோபுரம் எதிரே வந்ததும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து மீண்டும் ரத மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கல்யாண மேடையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து முருகக்கவசம் வாசித்து 6 தட்டு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து புஷ்பாபிஷேகம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர்களை கைப்பலகை மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். விநாயகரும் அஸ்திரதேவரும் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானை மலையடிவாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு தேரடியில் எண்ணற்ற பக்தர்கள் குழுமியிருக்க தெய்வங்களை திருத்தேரில் குலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுமந்து வந்து கோவிலை அடைந்தனர். பிரதான கலசத்தை அம்மன் திருமுகம் வைத்து அலங்கரித்து வெற்றிலையால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி சட்டிகளையும்
பிரதான கலசத்துடன் வைத்து அலங்கரித்திருந்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் சண்முகநாதனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி தேவியர்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி அலங்கரித்தனர். கந்தனுக்கு பிடித்தமான தினை மாவு படையலிட்டு கோபுர தீபமும் ஏக தீபமும் காண்பித்தனர். ஏராளமானோர் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் அமைந்துள்ள தண்ணீர் பந்தல் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சிறுமியர்கள் கோலாட்டங்கள் ஆட தாரை தப்பட்டைகளோடு செண்டை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் புறப்பட்டனர். விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் மற்றும் காவடிகளை சுமந்து கொண்டு ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோவிலை அடைந்ததும் மூலவர் அருள்மிகு பால தண்டாயுதபாணிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அழகனுக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பாக அலங்கரித்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டன. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு என்கண் முருகன் திருக்கோவிலுக்கு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் மற்றும் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு கோவிலில் தேவியர்கள் சமேத உற்சவர் ஆறுமுக சுவாமிக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த கபிலர் மலையில் இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிவாரத்தில் இருக்கும் தேரடியில் பிரம்மாண்டமாக காட்சி தந்த திருத்தேருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரத்தோடு தேருக்கு எழுந்தருளினார். பிறகு பக்தர்கள் தேங்காய் சூறையிட்டதும் தேரோட்டம் துவங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மலையடிவாரத்தை சுற்றி பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. செங்கல்பட்டில் உள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி சுமந்து வந்தனர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க தெப்ப உலா துவங்கியது. அன்னப்பறவை வடிவமாக அமைந்த தெப்பத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உற்சவர் முருகப்பெருமான் உலா வந்து அருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து காவடிகளை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மேல ஓடுதுறை பகுதியில் இருக்கும் அரசலாற்றிற்கு மங்கள வாத்தியங்களோடு அஸ்திர தேவரையும் பல்லாக்கில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானையும் நிறுத்தி அழைத்து வந்தனர். அங்கு ஆற்றில் பல்லாக்கை இறக்கி கால் நனைத்ததும் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அருகே அஸ்திர தேவரையும் வைத்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் பௌர்ணமி கருட சேவை. சிறப்பு அலங்காரத்துடன் மாட வீதியில் உலா வந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடத்தப்பட்ட திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கதிர் அலங்கார உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்ப திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ